இனிய வணக்கம். நாங்கள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள். நமது வகுப்பறையில் சில பொருட்கள் விலை கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். ஆனால் நன்மைகளும் பயன்பாடுகளுமே அதை முதன்மைப்படுத்துகிறது. அவ்வாறு அத்தகைய பொருட்களை பற்றி இன்று எனது வகுப்பு தோழிகள் பட்டிமன்றம் நடத்த உள்ளனர். முதலாவதாக அனுஷரி பேச போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்றாட நம்ம வகுப்பறையில பயன்படுத்தும் பொருட்கள் ஒன்றுதாங்க இந்த பென்சில். இது எத்தனையோ வகைகளில் விலையிலும் கிடைக்குதுங்க. ஆனால் எனக்கு மரத்தால் செய்யப்பட்ட பென்சில் தாங்க ரொம்ப பிடிக்கும். வெறும் 2 ரூபாய் போதுங்க. ரொம்ப மலிவானது கூட. இப்பெல்லாம் விருது கிடைத்த பென்சில் கூட கிடைக்குதுங்க. பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சால் குப்பையாகாம மரமா மாறி நமக்கு பயன்படுங்க. அடிக்கடி திப்ப மாறணுங்கிற அவசியமும் இல்லை, தொலைச்சு போட கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பென்சில்களே சிறந்தது மரத்தால் செய்யப்பட்ட பென்சில் தான் என்று சொல்லி என் உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை தோழி, நம்ம குப்பையா போடுவது கூட ஏற்றி குளுக்கோஸ் ஆகும்னு சொல்றீங்க. அடுத்ததா பென்சிலை டிப்பத்தில் பத்தி பேச வராங்க எனக்கு தோழி சாப்பிட்டா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன ஆதி காலத்திலேயாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். பழையன கவிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தானே. வகுப்பறையில இந்த பென்சிலை நம்ம சீவிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்குள்ள மேக்ஸ் சம்மடிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கை விட இந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தானுங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கு. எனவே நாகரிக வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற வேண்டும். இந்த பென்சில்ல எனக்கு பிடிச்ச பென்சில் தான் பென்சில் தானுங்க. எனவே என்னுடைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 4 வருடம் பேசினாலும் நாகரிக வாழ்க்கையை பற்றி பேசிட்டாங்க எனக்கு தோழி சாப்பிட்டா. அடுத்ததாக பள்ளிக்கூடம் இருந்தா விளையாடவும் செய்வோம், படிக்கவும் செய்வோம். அதுல இருந்து மிகவும் முக்கியம் என்று பேச வராங்க என்னோட தோழிகள். முதலாவதாக சுபத்ரா. ஆமாமா. அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களே, கற்கேன் என்றே கற்கேன் என்றே நிச்சயமும் கற்கேன் என்று நம் முன்னோர்கள் கூறுவர். அப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிறதானே அர்த்தம். இப்பெல்லாம் நடந்து சொன்னா யாருங்க ஏத்துக்கிறாங்க? மொபைலையும் டிவிலையும் விளையாடுறது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துலயுமா ஆத்துல போட்டாலும் அழகுதாங்க போடணும். அழகுக்கு மீறினா அமிர்தமும் நன்றிதாங்க. எனவே விளையாட்டோட படிப்பு தான் முக்கியம் என்ற குறிவிடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, என்ன அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. அடுத்ததா விளையாட்டு தான் முக்கியம் என்று பேச வராங்க என்னோட தோழி நிகிதா. அனைவருக்கும் வணக்கம். ஓடி விளையாடி பாப்பா, நீ ஒழுங்குக்கு ஆகாது பாப்பான்னு நம்ம பாரதியாரே சொல்லியிருக்காங்க. நடுவர்களே, நான் எப்போதும் விளையாடணும்னு நான் கேட்கவே இல்லை. பிடி பீரியட கடன் வாங்கி பாடம் நடத்த கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நம்ம வீட்டில் விளையாடும் போது நம்ம மெத்தவீங்க என்ன விளையாட்டு போய் படின்னு சொல்றாங்க. இதே நம்ம பள்ளியில விளையாடும் போது நீ என்ன மார்க் வாங்கினா விளையாட மாட்டேன்னு சொல்றாங்க. நாங்க எப்போதான் விளையாடுது சொல்லுங்க. கல்விக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உடற்கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். இறுதியாக உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டு தான் முக்கியம் என்று சொல்லி என் நிலையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டை பற்றி அருமையா பேசிட்டாங்க என்னோட தோழி நிகிதா. விளையாட்டா கல்வியோ இரண்டும் நம்ம 2 கண்கள் போல இருக்கணும். அப்பதான் பாதுகாப்பா இருக்க முடியும். இறுதியாக எந்த பொருளாக இருந்தாலும் அது விலையை பொறுத்தல்லாத பயன்பாட்டை பொறுத்துதான் முதன்மைப்படுத்த வேண்டும். அதே போல் விளையாட்டோ கல்வியோ இரண்டும் சமமாக இருந்தால் நன்மை பயக்கும் என்று கூறி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.